ஸ்ரீராம், காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்கிறது தீபாவளி கொண்டாட்டம்? விவரங்களை பகிரலாம். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலை குறிப்பிட்ட நேரம் வரை பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். காலை மழை பெய்ததன் காரணமாக காலதாமதமாக வெடித்திருந்தாலும் தற்போது வண்ண பகவான் மழை இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் மற்றும் குடும்பத்தாருடன் ஏராளமானோர் வீடுகளின் முன்பாக கம்பி மற்றும் மத்தாப்பு பங்குசந்திரம் இது போன்ற பட்டாசுகளை வெடித்து வான வேடிக்கை பட்டாசுகளை வெடித்து வருகிறார்கள். அதுவும் இந்த ஆண்டு பசுமை பட்டாசு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வானில் வண்ண வண்ண காலங்களில் பல்வேறு வகையான பட்டாசுகள் தற்போது வெடித்து வருகிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த பட்டாசு வெடிப்பதற்கு ஆர்வமுடன் அந்த குறிப்பிட்ட நேரம் 7 to 8 மணிக்குள்ளாக அந்த பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையும் அந்த மாசடையா தீபாவளி கொண்டாடும் வகையிலும் அந்த மாசற்ற அந்த பட்டாசுகளை வெடிப்பதற்காக சிவகாசியில் மற்றும் அங்கிருந்து வாங்கப்பட்ட இங்கு சிறிய சிறிய கடைகள் மூலமாக விற்பனை செய்யப்பட்ட பட்டாசுகள் காலை முதல் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் வரை இந்த தீபாவளிக்காக காத்திருந்த சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஆர்வத்துடன் இந்த பட்டாசுகளை வெடித்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக மாநகராட்சி பகுதிகளில் 51 வார்டுகள் இருக்கிறது. அதே போல ஒன்றிய பகுதிகளிலும் கீழ்கேட், மேல்கேட், அதே போன்று விஷால், கீழம்பி, அதே போன்று ஒளிமுகமுதிப்பேட்டை, சின்ன காஞ்சிபுரம், பெரிய காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த பட்டாசுகளை வெடித்து வருகிறார்கள். அதே போன்று யாருக்கும் எந்த ஒரு விபத்து நடைபெறாமல் இருப்பதற்காக தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் அரசு பொது மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த வெடியினால் பாதிப்பு ஏற்பட்டாலோ அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காகவும் 108 வாகனங்கள் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மாவட்ட தலைநகர் மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீயணைப்பு அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த 108 வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.